எல்லாருக்கும் வணக்கம். 28ஆம் தேதி வேலூரில் ஈவெண்ட்டு. ஈரான் வார் முடிஞ்சிருச்சே, மார்க்கெட் ஏறுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஐடியில் ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. பல பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. என்ன செய்யறதுங்கிறத பார்ப்போம். வெளிநாட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன கிடைக்குங்கிறதையும் பார்ப்போம். தங்கமோட தலையெழுத்து எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கிறேன். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கோல்டு நோ சேஞ்ச், ஃப்ளாட். கோல்டு தான் நான் சொன்ன மாதிரி 13,600 ஜியோட மார்க்கெட் ரேட்டு. ஆக்சுவல் ரேட் வந்து 12,530 கிட்ட இருக்கும். அதே மாதிரி 24 கேரட் கோல்டு வந்து 14,836. இது ஜி ரேட். ஆக்சுவல் மார்க்கெட் ரேட் வந்து 13,700. வெள்ளி வந்து ஜி ரேட் 255. ஆக்சுவல் மார்க்கெட் ரேட் வந்து 2,35,000. இது வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லேயே கிடைக்கும். நீங்கள் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லேயே வாங்கலாம். ஆக்சுவல் ரேட்டு இன்னும் கம்மி. ரூபாப் 94.50க்கு வந்துருச்சு. கச்சா எண்ணெய் விழுந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஈரானும் ஹோமூஸை மூடிட்டான். நேற்று தான் திறந்தான், இன்னைக்கு மூடிட்டான். தினம் கார்த்தால இன்னைக்கு நாளைக்குன்னு கேம் ஆடின்னு இருக்கிறான். இன்னைக்கு மூடிட்டான். அமெரிக்கா வந்து நான் லெபனனை தொலைச்சிடுவேங்கிறான். இதனால் பீஸ் டீலு கோவிந்தா. திரும்பி 2 நாள் கழிச்சு பீஸ் டீல் உண்டுங்கும், மார்க்கெட் ஏறும். இன்றைக்கி என்னடானா மார்க்கெட் குதூகலமாக 150 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் போச்சு. அப்புறம் படுத்து இப்போ 90 பாயிண்ட்ஸில் இருக்குது. இதெல்லாம் விற்றுக்கிட்டே இருப்பான் எஃப்ஐஐ. விற்கிறதுக்கு அவன்கிட்ட இன்னும் 40 லட்சம் கோடி இருக்குது. ஜாலியாக விற்பான், சந்தோஷமாக விற்பான், கவலையே படாதீங்க. பேங்க் நிஃப்டி மார்ஜினலி ப்ளஸ்ஸு. ஐடி 9.9% அப்பு. ஆட்டோ 0.2 அப்பு. ஃபார்மா 0.2 அப்பு. 0.1 மெட்டல் அப்பு. எஃப்எம்சிஜி -0.04. இதெல்லாம் மேனுஃபேக்சர்ட் ரேட்டு. உங்களது கஷ்டம். சிப்லா 4% அப்பு. பேசஞ்சர் வெஹிக்கிள் 2.5% அப்பு. பஜாஜ் ஆட்டோ 1.8% அப்பு. டெக் மஹிந்திரா 1.5. இன்ஃபி 1.2. முத்தூட் 1. இன்னைக்கு சவுத் இந்தியன் பேங்க் மட்டும் -1.6. இப்போ நம்ம என்னெல்லாம் சொல்லலாம். ஈரான் என்ன சொல்கிறான், அந்த லெபனான் மேட்டர்னால ஹோமூஸை நாங்கள் இழுத்து மூட்டோம். ட்ரம்ப் என்ன சொல்கிறான், இஸ்ரேலில் கண்ட்ரோல் பண்ண முடியல ட்ரம்ப்பால், அதனால் அந்த லெபனானில் நீ தான் வந்து கிரியேட் பண்ணுற ப்ராப்ளம்ங்கிறான். அப்படின்னா எங்கேயுமே போகாது. ட்ரம்ப் என்ன சொல்லலாம், திரும்பி நான் டோல் போடுவேன், அது போடுவேன், இது போடுவேன் 60 டேஸ்னு. உனக்கும் பெப்பேன், உங்கள் அப்பனுக்கும் பெப்பேன்ட்டான். கோல்டு வந்து மேலே ஏறாது. ஏன்னா ஹாக்கிஷ் ஃபெட்டு, இதை உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஃபெட்டு அதனால் இடிஎஃப்லேயும் வீக்காக இருக்குது. ஆனால் புல்லிஷை பின்னாடி வந்து ஒரு ஹாக்கிஷ் ஃப்ரெட்டு வந்து மாறிடும். ரொம்ப ஃப்ரெட்டு ஹாக்கிஷாக போய் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா அதுக்கப்புறம் கோல்டு ஏறும்னு மார்கன் ஸ்டான்லி சொல்கிறான். அதை தான் நானும் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், சிம்பிள் மேட்டர் பாஸ். டமால் தாங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினான்னா அமெரிக்காவில் பிஸ்னஸ் எக்கானமி குறையும். ரேட்டை குறைப்பான், கோல்டு திரும்பி ஏறும். அதனால் அப்படி கொஞ்சம் இறங்கி ஏறுமா, இங்கேருந்தே ஏறுமான்னு தெரியாது. அதுக்கப்புறம் கோல்டு லோன் ரேட்டு அடுத்த வருஷம் கொஞ்சம் குறையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோல்டு விலை ஏறும், அதனால் குறையுங்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் கோல்டை உள்ளே வைக்காமல் இருக்கிறான். எக்கானமி மோசமாகி நிறைய பேருக்கு வேலை போகும். அப்போ வந்து கோல்டு லோனு ஸ்டெடியாக இருக்கும். இறங்கினா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆந்திரா வந்து என்ன சொல்கிறான், நாங்கள் தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கோல்டு ப்ரொடியூசர் ஆகிறோம். ஜோனாகிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குதான், அங்கேயும் அதர் சைட்லேயும் 50 டன் கோல்டு இருக்குது, நாங்கள் அதை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறோம். டாடா கன்சியூமர் என்ன சொல்கிறான், நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் டைட் பண்ணி 14% இருக்கிற மார்ஜினை 17% ஆக்குவோம், சேனலெல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி புதுசாக அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் குயிக் காமர்ஸில் க்ரோத்தாக போய் ப்ரீமியம் பிராண்டெல்லாம் நாங்கள் ப்ரமோட் பண்ணி நாங்கள் காசு பண்ணுறோங்கிறோம். இதை போய் கான்ட்ராக்ட் வின்னுங்கிறாங்க. டாட்டா அக்ரதாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேக்கெட்டில் மாற்றிப்போம், ஆனால் நாங்கள் ஆர்டர் வின்னுன்னு சொல்லுவோம், நீங்கள்லாம் கை தட்டணுங்கிறாங்க. அதாவது அகர்தாஸ் வந்து ஜேஎல்ஆருக்கு பேட்டரி கொடுப்பானா, அது வந்து 7 வருஷம் நாங்கள் கொடுப்போன்னா. இதை வந்து நீங்கள்லாம் ஒரு பாலிசி வின்னு ஜோன்னு கை தட்டணுங்கிறாங்க. இது எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு பேக்கெட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது,
இன்னொரு பேக்கெட் ரைட் ஹேண்ட் சைட்லன்னு. ஒரு பேக்கெட்டில் நியோல் டாட்டா எடுத்து இன்னொரு பேக்கெட்டில் போட்டுப்பார். கேட்டால் இந்த கம்பெனி ஆர்டர் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டு தான் நம்பினா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் என்ன சொல்கிறான், 3500 வண்டி வாங்கியிருக்கிறாங்களாம். இது வந்து எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஆர்டரு. இதில் வந்து ட்ரக்கு 900, 500 பஸ்ஸு, 2000 இஎஸ்சிவி, அதாவது ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள். இதனால் வந்து லார்ஜ் ஸ்கேலில் மக்கள் வந்து எலக்ட்ரிக் விஷயத்துக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்கிறாங்க. நீங்கள் அந்த 70 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய பெட்ரோலையும் டீசலையும் 107 ரூபா 108 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு போகாமல் எங்கே போவான்? இதுதான் நடக்குது. ஹீரோ மோட்டார் காப் என்ன சொல்கிறாரு, ஜியோட ஒரு மினிஸ்டருக்காக எத்தனாலை மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க. எத்தனாலை மிக்ஸ் பண்ணி விற்றா உங்கள் வண்டி கெட்டுடும். அதனால் எத்தனாலுக்கு வண்டியாக ரெடி பண்ணுற மாதிரி நாங்கள் புது மோட்டார் சைக்கிள் ஒன்று ரெடி பண்ணுறோம். அந்த மோட்டார் சைக்கிளை நீங்கள் வாங்கிக்கிங்க. எதுக்காக எத்தனால் தான் இனிமேல் உங்கள் தலையெழுத்து. அதனால் வண்டியை மாற்றுங்க, புது வண்டியை வாங்குங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அடுத்தது ஜோதி லேப் என்ன சொல்கிறான், இந்த ப்ரில்லும் ஃபாவும் வெளில போனதுனால நீங்கள் மார்க்கெட் கவுந்துரும்னு நினைக்காதீங்க. நாங்கள் எக்ஸோவை பெருசாக்கி இருக்கிறோம். எக்ஸோ வந்து ஸ்ட்ராங்காக செக்கும்பாக நிறுத்தும். இனிமேல் எக்ஸோ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சன்ஃபார்மா என்ன பண்ணுறான், இன்வோ கேர்னு ஒரு கம்பெனியை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு 271 கோடிக்கு எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேங்கிறான். அந்த பேட்டன்ட்லேருந்து நியர்லி $5 பில்லியன் எக்ஸ்பயர் ஆக போகுது. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. $142 பில்லியன் ஒர்த் ஆஃப் மெடிசன்ஸு பேட்டன்ட்டில் இருக்கிறது 2026லேருந்து 2030க்குள்ளே பேட்டன்ட்லேருந்து வெளில வரும். இதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்மாவை செட்டப் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ எல்என்டி என்ன சொல்கிறான்னா, ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு புது சப்சிட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இது வயோமா.ai அப்படிங்கிறத எங்களோட ஓன் ஆப்லேருந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதனால் டேட்டா சென்டர் ஏஇ எக்கோசிஸ்டமில் எல்என்டி அதோட பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் மண்டியிட்டு கெஞ்சறோம், விற்காதன்னு. டிவியில் மூஞ்சியை வருத்தமாக வச்சுன்னு பல பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, ரீட்டைல் பாவம்னு. இருந்தாலும் எஃபிஐ வந்து ஜூன் மாதத்தில் இது வரைக்கும் 64,000 கோடி விற்றுருக்குறான். மெயினாக பேங்க்கும் ஆயில் அண்ட் கேஸ் விற்றுருக்குறான். ஆயில் அண்ட் கேஸ்னால் என்ன, நம்ம ஏவனோட ஸ்டாக்கை விற்றுருக்குறான். அதுதான் ஏவன் வந்து கில்லாடியாக அப்படி எடுத்து ஜியோ விட்டுருக்கிறாரு. இந்த ஜியோவில் என்னென்னா, வெள்ளைக்காரன் போட்ட காசெல்லாம் வெளில எடுக்க போகிறான். இன்னும் கொஞ்சம் பணம் வெளில போகுது. செபி என்ன பண்ணுறான், மூளையை கசக்கி ஜூஸாக பிழிஞ்சு என்ன பண்ணுறான், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் முன்னெல்லாம் வந்து நாங்கள் ரூல்ஸ் வச்சுருந்தோம், யாராவது வந்து ஸ்டாக்கை வாங்குங்க, அதனால் ப்ளீஸ் இப்படிலாம் நாங்கள் முன்னாடி இருக்கிறோம், நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது எப்படின்னு சொன்னேன். என்னடானா ஏப்ரல் மே ஜூனில் இது வரைக்கும் $30 பில்லியன் வெளில போயிடுச்சான். ஐயோன்னு சொல்கிறதுனால யார் வேணால் இந்தியாவில் ஸ்டாக் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு புது திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க செபி. அதாவது நீங்கள் அமெரிக்கன் பாஸ்போர்ட் இருந்து முன்னெல்லாம் வேறு ரூட்டில் வாங்கணும்னு நினச்ச மாதிரி கிடையாது. நீ வெள்ளைக்காரனாக இருந்தால் கூட இந்தியாவில் டைரெக்டாக வாங்கலாம், இப்படிலாம் வாங்க முடியாது. அப்புறம் இந்த ஓப்பன் மார்க்கெட் பைபேக்கை செபி நிறுத்தி வச்சிருந்தான். இல்லைப்பா, நீ எப்படி எக்ஸ்சேஞ்ச் ரூட்லேயே வாங்கிக்கிறதுனால ஓப்பன் மார்க்கெட்லேயே பைபேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா ட்ரேட் டீல் என்னென்னா, இங்கிலாண்டில் பண்ணுற ஜெயலலிதா இங்கே டியூட்டி இல்லாமல் டாட்டா எடுத்துகிட்டு வருவான். இங்கே பண்ணுற வண்டியை அங்கே டாட்டா வந்து டியூட்டி இல்லாமல் விற்பான். ஆனால் அவங்க ஆல்ரெடி ஜேஎல்ஆர் வச்சு ஒரு பேஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறான். இண்டிகாவே சிட்டி கார்னு அங்கே விற்றுருக்குறான். அதனால் அவனுக்கு தான் இது மெயின் அட்வான்டேஜ். சுசுக்கி காரை அங்கே விற்க முடியாது. மேபி டொயோட்டாக்கு ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணி மாருதி விற்கலாம். டாட்டா வேறு இவாக்கோ வாங்கியிருக்கிறோம். அந்த இவாக்கோவை டியூட்டி இல்லாமல் இறக்கிறதுக்கு இங்கிலாண்டை யூஸ் பண்ணலாம். நம்ம ட்ரேடர் ஹாப்பியாக இருக்கிறாரு. டாட்டா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணி போட்டிருக்கிறாரு. அடுத்தது கோத்தக் மஹிந்திரா என்ன சொல்கிறான், ஏதாவது ஒரு நல்ல பேங்காக சொல்லுங்கள், நாங்கள் ரேட்டு கொடுத்து வாங்கிக்கிறோம், ப்ராஃபிட் இருக்கணும், அதுதான் எங்கள் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறோம். இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் தான் நிறைய விற்கும்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் விற்காது. அதே சமயத்தில் சிப் ஷார்ட்டேஜ்னால எவனும் ப்ரொடியூஸும் போட போகிறதில்ல, அதனால் ஜாலியாக மிஸ் பண்ணிவிடும், இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்ட்டாங்க. இந்தியா என்ன சொல்கிறாங்க, ரஷ்யாவிட்ட போய் நீங்கள் நல்லா சைனாவெல்லாம் கட்டி விட்ருங்க,
நான் நீங்களும் பழைய ஃப்ரெண்டு, ஜிகிரி தோஸ்த். அதனால் நீங்கள் ஜிகிரி தோஸ்துக்கு கொஞ்சம் ரேர் பார்த்து சப்ளை பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ட்ரம்ப் ஆகுவதர் சொன்னார், நடந்துடும். அதனால் கீத் ஸ்டார்மர் ரிசைன் பண்ணிட்டாரு. அவருக்கு பதில் ஆண்டி ப்ரூஹாம்ங்கிறவர் வரப்போகிறாரு. இதனால் என்ன ஆகும், நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் பாண்டீல்டு எகிரும். பாண்டீல்டு எகிர்னா இங்கிலாண்டுக்கு ப்ராப்ளம். பவுண்டு வீக்கனாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உலக மார்க்கெட்டில் ஒரு சலசலப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இன்றைக்கி முக்கிய செய்திகள். இந்த டபாஸ் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ பார்த்து 1, 2 கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே ட்ரம்ப் 100 டீல் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். நாளைக்கு வீடியோ வரத்துக்குள்ளே அந்த டீலை மாற்றிடுவார். அதனால் ஈரான் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு நம்பாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.